அட இவ்வளவு நாளாக இந்த ஐடியா தெரியாமல் போச்சே. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேங்க. இந்த வாழைப்பூ நான் கடையில் தான் வாங்கினேன். இந்த சைஸ் தான் எனக்கு கிடைச்சது. இப்போ இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டையை நம்ம உரிச்சு எடுக்க போகிறோம். நார்மலாக பட்டையை நம்ம உரிச்சு எடுத்தோம்னா அதை தூக்கி வெளியே போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த பட்டையை பயன்படுத்தி தாங்க நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேல் பட்டையை எடுத்துடலாம். இந்த பூவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வேறு எதுக்காவது நம்ம பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு பட்டைகளை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் இருந்த மேல் பட்டை எல்லாத்தையுமே நான் உரித்து எடுத்துட்டேங்க. இதில் உள்ளே இருக்கிற பட்டை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எலசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு. பரவாயில்ல, அது மாதிரி வந்தாலும் எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற இந்த இதோ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இதை நம்ம உரிச்சு எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இது உள்ளுக்குள்ளே ரொம்ப எலசாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நுனி பகுதியெல்லாம் கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கெட்டுப்போன பகுதிகள் இருந்தால் அதை கத்திரிக்கோலோ இல்லை கத்தியோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் அதே மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமாக அலசி எடுக்க போகிறேன். வாழைப்பூ பட்டை எல்லாத்தையும் நான் சுத்தமாக அலசி எடுத்துட்டேங்க. நார்மலாக நம்ம வாழைப்பூ வாங்கினா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூவை மட்டும் தான் பயன்படுத்துவோம், பட்டையை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த பட்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பூவில் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது அதே மருத்துவ குணம் இந்த பட்டையிலையும் இருக்குதுங்க. இப்போ சுத்தமாக நம்ம அலசி எடுத்தாச்சு. இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம இட்லி தட்டில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் 4 தக்காளியை நான் 2 வெட்டியிருக்கேன். இந்த காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டேன். சுத்தமாக கழுவிட்டு இதே மாதிரி 2 வெட்டிக்கோங்க. இந்த கிண்ணத்தை நாம் உள்ளே வச்சிடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 10 பல்லு பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கேன் சுத்தமாக அலசி. அதையும் இதில் சேர்த்துட்றேன். இப்போ இந்த 2 மட்டும்தான் நாம் வேக விட போகிறோம். இதில் கிண்ணத்தில் இது நான் மூடி போட்டு விட்டுறேன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணிலாம் வந்து அதுக்குள்ளே வராமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தட்டு இதில் வச்சுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ண இந்த வாழைப்பூ அந்த பட்டை அது எல்லாத்தையும் நான் இட்லி தட்டில் அடுக்கிக்கிறேன். நாம் சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூ பட்டை எல்லாத்தையும் நான் இட்லி தட்டில் அடுக்கிட்டேங்க. கடைசியாக இருந்த இந்த பீஸ் அதையும் நாம் இதில் வச்சிடலாம். இப்போ இதை நாம் வேக விட போகிறோம். நான் மூடி போட்டு விட்டுறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். வாழைப்பூவோட பட்டை பாருங்கள் நல்லா வெந்திருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. லேசாக நிறம் மாதிரி தாங்க வரும். நம்ம வதக்குனாலுமே நமக்கு இந்த வாழைப்பூவோட பட்டை பார்த்திங்கன்னா நிறம் மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் கேட்பீங்க எதுக்காக வேக வச்சு செய்கிறீங்க, நம்ம வதக்கிட்டு செய்யக்கூடாதான்னு. தாராளமாக வதக்கிட்டு செய்யலாம். நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் சேர்த்து செய்கிறது ஒத்துக்காது, சில பேர் சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இது மாதிரி வேக வச்சுட்டு செஞ்சுக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம எண்ணெயே சேர்க்காமல் அப்படியே வேக வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். எல்லா பீஸையும் நான் தட்டுக்கு மாற்றிட்டேன். இது நல்லா சூடு ஆறணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுபடட்டும். கடலைப்பருப்பு இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சுங்க. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் கடைசியில் போட்டு ஒரு பரட்டிட்டாலே போதும். வரமிளகா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 12 மிளகாய் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 6-7 மிளகாய் மட்டும் போதும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தோம்னா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே வறுபட்டுடும். நாம் சேர்த்த கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. அதே மாதிரி வேர்க்கடலையும் நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. மிளகாயும் நல்லா வறுபட்டுடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நான் வறுத்து எடுத்தேன். இப்போ நாம் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. நல்லா சூடு ஆறணும். வறுத்து வச்ச வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்ற விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக உளுத்தம்பருப்பு கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு சுற்ற விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தமாக அரைச்சோன்னா அந்த மிளகாய் சரியாக அரைப்படாது, அந்த விதைகள் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச இந்த வாழைப்பூவோட அந்த பட்டை இதை வந்து அப்படியே கைகளில் பிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சிசர்லேயோ இல்லை கத்தியோ வச்சு கூட வெட்டிக்கலாம். இல்லை மெலிசாக அப்படியே கையில் கிடிச்சு விட்டு கூட நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
நாம் வேக வச்ச இந்த வாழைப்பூவோட பட்டையை நான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டேங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். என்ன வெந்ததுக்கப்புறம் கலர் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாழைப்பட்டை வேக வச்சா இந்த கலரில் தாங்க வரும். நம்ம வதக்கினாலும் இந்த நிறத்தில் தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பூண்டு எல்லாத்தையும் வேக வச்சோம். இதில் இருக்கக்கூடிய தோலை எடுத்துகிட்டு தக்காளியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை தோலோடு சேர்க்கணும்னு நினச்சா நீங்கள் தோலோட கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பூண்டு பற்களையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். இந்த தக்காளி தோலை அந்த வேக வச்ச தண்ணியிலேயே அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் சக்கையை நம்ம எடுத்துடலாம். அதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி எல்லாமே இந்த தண்ணியில் வந்துடும். அதை வீணாக்காமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துடுறேன். நம்ம வேறு எதுவும் தண்ணி சேர்க்கலை. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சேங்க. நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு பாருங்கள். எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கலை. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் இப்போ கிண்ணத்துக்கு மாற்றிட்டேங்க. இது நம்ம தாளிப்பு இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் தாளிப்பு கொடுத்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம வறுக்கிறதுக்கு பயன்படுத்தின அதே பேன் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. தாளிப்பு வேணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெயே சுத்தமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாளிப்பு சேர்க்காமலே சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நம்ம ஒரு பரட்டிடலாம். இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வரணும். நாம் சேர்த்த கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சிடுச்சுங்க. உளுத்தம்பருப்பு பாருங்கள் லேசாக நிறம் மாறி வருது. இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். ஒரு 10-15 கருவேப்பிலை சுத்தமாக அலசி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டிட்டு இந்த தாளிப்பை நம்ம எடுத்து சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நாம் இதில் புளிக்கு பதில் தக்காளி சேர்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் புளி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி சேர்க்க வேண்டாம். ஆனால் புளிக்கு பதில் தக்காளி சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த புளிப்பு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வாழைப்பூ வாங்கினா அதில் இருக்கக்கூடிய பூவை எடுத்துகிட்டு அந்த பட்டையை நம்ம தூக்கி போட்டுருவாங்க. இனிமேல் அதை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு ஒரு அருமையான சட்னி நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கும் சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். சாதத்துக்கு சைடிஷாக வச்சும் சாப்பிட்லாம். நான் கிண்ணத்துக்கு மாற்றி தாளிப்பும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ நான் இட்லியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே டேஸ்ட்டு பார்த்துட்டேங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே போடலை. வீடியோவில் காமிச்ச அளவுகள் தான். இப்போ கொஞ்சமாக நம்ம இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்துடலாம். வாழைப்பூவோட பட்டையில் செஞ்சோங்கிறத நம்ம சொன்னாதாங்க தெரியும். அந்த ஃப்ளேவர் சுத்தமாக தெரியல. நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால வேர்க்கடலையோட ஃப்ளேவர் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. மற்றபடி ஓவராலாக சொன்னோன்னா டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க. நாம் சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம வரமிளகாய் தான் சேர்த்தோம் காரத்துக்காக. வேறு எதுவும் நான் காரத்துக்காக சேர்க்கலை. புளிப்பு சுவைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் சேர்த்தேன். மற்றபடி மற்ற அளவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச அளவுகள் தான். எக்ஸஸாக நான் எதுவுமே சேர்க்கலைங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வாழைப்பூவோட அந்த பட்டையில் நீங்கள் சட்னி அரைக்கலைன்னா கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.